صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில வணக்க வழிபாடுகளை, சில காரியங்களை குறிப்பிட்ட நேரத்திலே செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிடுகின்றார்கள். அந்த வணக்க வழிபாடுகளையும் அந்த காரியங்களையும் இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நேரத்தில் அவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்களோ அந்த குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீதும் கடமையாக, அமானிதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வணக்க வழிபாடுகளையும் அந்த காரியங்களையும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாமல் காலம் தவறி அந்த காரியங்களை நாம் செய்தால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும் என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ரமலானுடைய நோன்பை ரமலான் காலத்தில் தான் நாம் நோக்க வேண்டும். ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை குறிப்பிட்ட அந்த நாட்களில் தான் நிறைவேற்ற வேண்டும். நாம் நினைத்த நாட்களிலே அவைகளை நாம் நிறைவேற்ற முடியாது. இப்படி சில வணக்கங்களும் சில காரியங்களும் அதற்கென்று இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு இந்த நேரத்திற்குள்ளால் அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், அந்த வணக்கத்தை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்கள். அதை பேணுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை என்பது மாத்திரமல்ல, அது மாபெரும் ஒரு அமானிதம் என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி திருமிதி என்ற நூல்ல 171வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 3 காரியங்கள், அந்த 3 காரியங்களை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளால் செய்து முடிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுவார்கள். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டாய கடமை. அந்த 3 காரியங்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்யாமல் நமக்கு ஏதாவது வாழ்க்கையிலே நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால், தோல்விகள் ஏற்பட்டு விட்டால், ஆபத்துக்கள் நிகழ்ந்து விட்டால், நம்ம என்ன கத்தினாலும் கதறினாலும் அதற்கு நிவாரணம் நிச்சயமாக கிடைக்காது என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா அலி, அலியே, சலாசுன் லா துஅஹிர்ஹா, 3 காரியங்கள், அவைகளை நீ பிற்படுத்துவது கூடாது. அது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அஸ்ஸலாத்து இதா ஆனத், தொழுகையாகிறது. ஐங்கால தொழுகை இருக்குத இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றார்.
நம்ம ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். தொழுகை நிறைவேற்றுகின்ற விஷயத்துல நம்ம ரொம்ப பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம். பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வணக்கம் ஒன்று இருக்குமானால், உள்ளூர்ல இருந்தாலும் சரிதான், வெளியூர்ல இருந்தாலும் சரிதான், பிரயாணத்தில் இருந்தாலும் சரிதான், பிரயாணத்தில் இல்லை என்றாலும் சரிதான், நோயாளியாக இருந்தாலும் சரிதான், ஆரோக்கியமானவராக இருந்தாலும் சரிதான், போர்க்களத்தில் இருந்தாலும் சரிதான், மற்ற காரியங்களிலே ஈடுபட்டாலும் சரிதான், எதையும் காரணம் காட்டி தட்டி கழிக்க முடியாத ஒரு வணக்கம்தான் தொழுகை. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். நம்ம உடம்புல தலைதான் ஒரு முக்கியமான பகுதி. கையில்லாமல் வாழ்ந்து விடலாம், கால்கள் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், சிறுநீரகம் கூட இல்லாமல் வாழ்ந்து விடலாம், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லா உறுப்புகளும் இருந்து தலை இல்லை என்றால் அவனால் வாழ முடியுமா? அதுபோன்றுதான் எந்த வணக்கங்கள் இருக்கிறதோ இல்லையோ அது அல்லாட்ட பதில் சொல்லி ஆகணும். தொழுகை இல்லாமல் மற்ற வணக்கங்கள் இருந்தால் அந்த வணக்கங்கள் நிராகரிக்கப்படும். ஒரு ஆள்கிட்ட 5 நேரம் தொழுகை இல்லை, ரமலான்ல நோன்பு வைக்கிறாரு, அல்லாஹ் அதை நிராகரித்து விடுவார். தொழுகை தான் மெயின், தொழுகை தான் அசல். அந்த தொழுகை நேரம் வந்துவிட்டால், லுகருடைய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், அசருடைய நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரம்தான், மகரிபுடைய நேரம் குறிப்பிட்ட நேரம்தான், இஷாவுடைய நேரம் குறிப்பிட்ட நேரம், ஃபஜ்ருடைய நேரம் குறிப்பிட்ட நேரம். அப்ப அந்தந்த தொழுகைகளை அந்தந்த நேரங்களிலே நாம் தொழுக வேண்டும். லா துஅஹிர்ஹா, அந்த தொழுகைகளை அதனுடைய நேரங்களை விட்டு பிற்படுத்துவது கூடாது. உரிய நேரத்தில் தொழுவது நமக்கு அமானிதம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக புதமறியாம் அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயம் சூரத்து நிசா அதிலே 103வது வசனத்திலே பேசுவான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகையாகிறது உலகில் வாழக்கூடிய இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காலம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கும். தொழுகையை நம்ம இஷ்டத்துக்கு நினைச்ச நேரங்களில் போய் அதாவாக நம்ம நிறைவேற்ற முடியாது. லுகருடைய பாங்கு சொல்லப்பட்டால், லுகருடைய நேரம் வந்துவிட்டால், லுகருடைய நேரம் முடிவதற்குள்ளால் லுகர் தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அது நமக்கு அமானிதம். அதை போன்று ஒவ்வொரு நேர தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது ஒவ்வொரு மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடமையும் கூட அமானிதமும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 264வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அஅமாலி அஹப்பு இலல்லாஹ். நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதரிடத்திலே கேட்டேன், அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம் எது? இன்னொரு ஹதீஸ்ல என்ன வருது அப்படின்னா, அஃதலுல் அஅமாலி இலல்லாஹ், அமல்களிலேயே சிறந்த அமல் எது என்று நான் கேட்டேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதுதான் சிறந்த காரியம், அல்லாஹ்விற்கு பிரியமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்தந்த நேரங்கள்ல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், ஆண்களை பொறுத்த மட்டிலும் ஜமாத்தோடு தொழுக வேண்டும். பெண்களுக்கு ஜமாஅத்து இல்லை. பாங்கு சொன்ன உடனேயே அவங்க என்ன செஞ்சிடலாம், சுன்னத்தை தொழுது விட்டு ஃபர்லை நிறைவேற்றி விடலாம். ஆனா ஆண்களை பொறுத்த மட்டிலும் பள்ளிவாசல போய் தொழுவாங்க. பள்ளிவாசல ஒரு நேரத்தை குறிப்பிச்சிருப்பாங்க, இந்த நேரத்தை தான் இகாமத்து சொல்லப்படும் என்று. அந்த நேரத்தில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும்,
இதுதான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம், சிறந்த செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப அந்த நேரம் தவறிவிட்டால் அது கலாவாக ஆகிவிடும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றாலும் அதே அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். உரிய நேரத்துல தொழுகிறதுனால அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கிறது. உரிய நேரத்தில் தொழுகைகளை நிறைவேற்றுவதனால் உள்ளம் அமைதி பெறுகிறது. நிரந்தர தொழுகையாளிகள் இருக்கிறாங்களே, ஒரு வக்து தொழுகை தப்பி போட்டும் நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதே தொழுகை இல்லாதவங்களுக்கு அந்த வருத்தம் வராது. ஏன்னா அவங்களுக்கு தொழுகை விட்டு பழக்கமாயிடுச்சு. நிரந்தரமா தொழுகிறாங்களே, ஃபஜ்ர்ல தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், அல்ல லுகர்ல தூங்கிட்டாங்க, அசர்ல தூங்கிட்டாங்க, மகரிப்ல மறந்துட்டாங்க, இஷாவுல தூங்கிட்டாங்க. அந்த ஒரு வக்து தவறியதற்காக காலம் முழுவதும் நல்லடியார்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அந்த 4 ரக்காத்திற்காக அல்லது 2 ரக்காத்திற்காக கண்ணீர் வடித்து அதற்காக இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த மன வருத்தம் அவர்களுக்குத்தான் ஏற்படும். தொழுகை இல்லாதவங்களுக்கு அது ஏற்படவே செய்யாது. அதான் தலைக்கு மேல வெள்ளம் போயிட்ட, ஜான் போனா முளம் போனா என்ன, நாம தான் தொழுகையை தொழுகிறதே இல்லையே, எத்தனை வக்து தப்பி போனா நமக்கு என்ன, என்னமோ சட்டையில போட்ட தூசியை தட்டி விட்ட மாதிரி என்ன செய்வாங்கன்னா போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ நிரந்தர தொழுகையாளிகள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதுட்டாங்கன்னா ராத்திரி நிம்மதியா தூங்குவாங்க, உள்ளம் அமைதி பெறும். அவர்களின் வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பார். பரக்கத் என்பது கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய அருள். பரக்கத்தை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது. பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. முதல்ல அபிவிருத்தி என்று சொல்வோம், அதுவெல்லாம் சரியான பொருத்தமான அர்த்தம் கிடையாது. பரக்கத் என்பதற்கு அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு தருவான். அது நம்ம கண்களுக்கு தெரியாது. ஒன்று தருவான், இல்லை என்றால் வரவேண்டிய ஆபத்துக்களை நம்மை விட்டும் அகற்றி விடுவான். அந்த ஆபத்து வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான ரூபா நம்மளுக்கு செலவாக வேண்டியது வரும். ஆனா அந்த ஆபத்துக்களை அல்லாஹ் இல்லாமல் தடுத்திருப்பான். அதுவும் ஒரு பரக்கத்தான். அப்ப தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். உரிய நேரத்தில் யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் கையேந்துவார்களே ஆனால் அந்த கையை சிஃப்ரன் ஒன்றுமில்லாமல் போடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக காலம் தவறாமை, பஞ்சுவாலிட்டி என்று சொல்வார்களே, காலம் தவறாமை, அந்த நல்ல பழக்கம் அவர்களுக்கு ஏற்படும். லுகரை லுகர் நேரத்தில் தொழக்கூடியவர்கள், அசரை அசர் நேரத்தில் தொழக்கூடியவர்கள், 5 நேர தொழுகைகளையும் அதற்குரிய நேரத்தில் தொழக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று அடைந்து விடுவார்கள். 10 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கிறோமா, 10 மணிக்கு சரியாக பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு தொழுகை அந்த பயிற்சியை கொடுக்கிறது. ஒரு நிகழ்ச்சிக்கு 11 மணிக்கு கலந்து கொள்ள வேண்டுமா, 10:55 அந்த இடத்துல போய் நிற்பாங்க. யாரும் வந்தான்னா வராட்டேன்னா நாமும் 11 மணிக்கு அங்கே கலந்து கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியை கொடுப்பது யார்? இந்த 5 நேர தொழுகை தான். அதான் கிதாபன் மௌகூத்தா, காலம் நிர்ணயிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதன் மூலமாக அருவருப்பான மார்க்கத்திற்கு புறம்பான செயல்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பார். உரிய நேரத்தில் தொழுகணும். அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இவ்வளவு நன்மைகள் அந்த காரியத்தை செய்பவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. தடையில்லாமல் வாழ்வாதாரம், ரிஸ்க் நாம சொல்றோமே, ரிஸ்க்னா சாப்பாடு மட்டுமல்ல, ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதுவெல்லாம் அவனுக்கு தேவைப்படுமோ அவை அனைத்துமே ரிஸ்கிலே கட்டுப்படும். அப்போ வாழ்வாதாரம்,
சுவாசிப்பதற்கு காற்று, அருந்துவதற்கு நீர், சாப்பிடுவதற்கு உணவு, அணிவதற்கு ஆடை, இருப்பதற்கு இருப்பிடம், வாழ்க்கைக்கு ஒரு துணை, ஒரு கணவன், ஒரு மனைவி, அல்லது அழகான குழந்தைகள், கல்வி, ஆரோக்கியம், நிம்மதி, இவைகளெல்லாம் வாழ்வாதாரங்கள். இந்த வாழ்வாதாரங்களும் அந்த அமானிதத்தை, அதாவது உரிய நேரத்தில் தொழுவதின் மூலமாக அந்த தொழுகையாளிகளுக்கு கிடைக்கும் என்பதை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. பொடுபோக்கு என்னும் தீய குணம் நம்மை விட்டும் அகன்றுவிடும். பன்மடங்கு கூலியை அல்லாஹ் வாரி வாரி வழங்குவான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ஆக 3 காரியங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது நமக்கு அமானிதம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உரிய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையாளிகளாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்களை வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.